అయిపోయావురా. என்ன விளையாட்டுது? இதுதான்டா 7 ஸ்டோனு. கிட்டி ஸ்டோனா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்டா. ஒரு இடத்துல கல்லு சேரும் போது கலைக்கணும், திரும்ப அடுக்கும் போது அடிக்கணும், அடிக்கணும், கலைக்கணும். அதான்டா விளையாட்டு. இதுல நான் பெரிய சாம்பியன்ல. என்னையா விளையாட்டுது? படக்கூடாத இடத்துல பட்டிச்சண்டா. விளையாட்டுனா முன்ன பின்ன படத்தாண்டா செய்யும். பட்டாள நாம தானே தாங்கிக்கணும். பட்டுச்சா? ஏதோ குண்டு பல்ப் போடுங்க மாதிரி சத்தம் கேட்டுச்சே. பல்பில் ஸ்டோனு. அவன் கிளாஸ். பால வேற காணோம். அதான்டா நானும் தேடிட்டு இருக்கேன். Don't touch. கவிதா, அந்த குதிரை பொம்மை உன்னோடதா? இந்த பால் பட்டு அது உடைஞ்சு போச்சு. ஏய் கவி, நீ இவ்ளோ ஃபீல் பண்றேன்னா இந்த பொம்மை உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரியுது. இது எங்க அண்ணன் எனக்காக செஞ்சு கொடுத்தது. சின்ன வயசுல இருந்து என்கிட்ட இருக்கு. இப்படி என்னை விட்டு போயிடும் நினைக்கவே இல்லை. அழாத கவி. எனக்கு எங்க அண்ணன் நினைப்பு வந்துருச்சு. ஸ்டார்ஸ் என்ட்ரியா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. நான் ஹெல்ப் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8. ரொம்ப கஷ்டம்தான். இது உங்க அண்ணன் கொடுத்த குதிரை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்ட வச்சேன். அந்த நிலால கலங்கம் இருக்கிற மாதிரி இதுலயும் நான் ஓட்டியிருந்தது தெரிஞ்சுது. அதை மறைக்கிறதுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா அதெல்லாம் எடுத்துடலாம். பிடிச்சிருக்கு. நிஜமா பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் சந்தோஷ். நீ சொல்லல, அதான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். குட் நைட். கூப்பிட்டியா? இல்ல, எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னு. உண்மையை சொல்லட்டுமா? என் பேர்ல இருக்கிற சந்தோஷத்தை எப்பவும் முகத்துல பார்க்கணும்னு. அவ்வளவுதானா? யா, நிச்சயமா அவ்வளவுதானா? அப்போ சம்திங் இல்லையா?
ஏய் ஏண்டி நலுங்கு வைக்க போறாங்க இப்ப கூட கண்ணாடி தேவையா? கண்ணாடி போட்டிருந்தாலும் என் பொண்ணு அழகுதான். லல்லி முதல் ராத்திரி கூட கண்ணாடி போட்டுட்டு தான் போவா. முதல் ராத்திரில எதுக்கு கண்ணாடி? அங்கதான் விளக்கெல்லாம் அணைச்சிருவாங்கல்ல. எப்படியா இருந்தாலும் தடவி தடவி தானே பேச போறாங்க. என்ன அத்தை இந்த வயசுல எப்படி பேசுறாங்க? பார்வதி, இந்த வயசுல என்னால பேசத்தான் முடியும். அநியாயத்துக்கு அழகா இருக்க. ஒன்னே ஒன்று. முத்தம் சத்தம் இல்லாம. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அந்த டைம் நம்ம டிசைட் பண்றதுல தான் இருக்கு. கவி சந்தோஷ் ப்ளீஸ். சந்தோஷ் கவி ப்ளீஸ். சந்தோஷ் கவி. வேண்டாம் சந்தோஷ். வேணும் கவி. சந்தோஷ் சொல்லுது. ஒன்னே ஒன்று. ப்ளீஸ் கவி. சந்தோஷ் கவி ப்ளீஸ். சந்தோஷ் சந்தோஷ் அவள எங்க போனீங்க? பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நீ வந்து ஒரு ஆலோசனைனா எனக்கு மரியாதையா இருக்கும். லல்லி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. பெஸ்ட். குட் மார்னிங் சார். மார்னிங். தேங்க்யூ. என்ன சந்தோஷ், எப்படி இருக்க? ஆ கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? நல்லா நடக்குது. என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உன் மூடு என்னங்கிறது உன் குரலை வச்சு எனக்கு தெரியும். என்ன விஷயம் சொல்லு. நான் தான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, போன் உங்க அம்மாட்ட கொடு. அப்பா என்னடா பக்கத்துல இல்லையா? ஹலோ. ஏமா, நம்ம பிள்ளைய பாத்துக்கிறத விட கல்யாண கச்சேரி தான் உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சா? சந்தோஷ் பேசுறதே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விஷயம்? நல்லா தானே இருக்கான். நேர்ல இருக்கிற எங்களுக்கு தெரியாம அங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நீ பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிரச்சனை அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் லல்லி கிட்ட போனை கொடு. லல்லி சந்தோஷோட அப்பா உன்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க அங்கிள். வாழ்த்துக்கள் லல்லி. தேங்க்ஸ் அங்கிள். ஒன்றும் இல்லைம்மா, சந்தோஷ் ஒரு ப்ரெஷியஸ் பேபி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பிறக்கலையேன்னு கவலைப்பட்டு பிறந்தவாங்க. அவன் முகத்துல ஒரு சின்ன கவலை கூட படக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப பாசமா வளர்த்தினேன். பசங்க ஏதாவது தப்பு பண்ணா அப்பாக்கள் அடிச்சு வளர்க்கறது வழக்கம். ஆனா இது வரைக்கும் நானும் அவனை அடிச்சதில்லை, அவங்க அம்மாவே அவனை அடிக்க விட்டதில்லை. ஆனா இன்னைக்கு அவன் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது யாரோ அவனை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி கன்ஃபார்மா எனக்கு தோணுது. எனக்கு என் கையும் உள்ள காலும் உள்ள. கொஞ்சம் தயவு செய்து என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுமா? சந்தோஷ் சாரி சந்தோஷ், நான் வேணும்னு அப்படி செய்யல. எனக்கே தெரியாம அப்படி நடந்துருச்சு. வேணும்னா இப்ப முத்தம் கொடுத்துக்கோ. முத்தம் மட்டும் இல்ல, உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஏய் ஏன் அழற? உன் மனசை கஷ்டப்படுத்தினேல, அதான். அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நீ அழுற. தெரியல, நீ அழறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ அழாத, நான் தானே தப்பு பண்ணேன். சாரி. இல்ல இல்ல கவி, நான் தான் தப்பு பண்ணேன். இல்ல இல்ல, என் தப்பு தான். ஏய் இல்ல கவி, நான் தான் கொஞ்சம் ஓவரா நடந்துட்டேன். என்ன ஓவர்? லவ் பண்ற பொண்ணு கூட க்ளோஸா பழகுனா தப்பா? ஐயோ இல்ல, எனக்கு எது சரி எது தப்புன்னே தெரியாது. I'm an idiot. நீ ஃபாரின்ல வளர்ந்தவ, உனக்கு எப்படி தெரியும்? சொல்றேன்ல,
நான் தான் தப்பு பண்ணேன்னு. சந்தோஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு கூட. இருடி. என் கல்யாணத்துக்கு வந்து நீங்க 2 பேரும் உங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? விடல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் கல்யாணம் முடிஞ்சதும் உங்க கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, I like it. கருப்பையா வண்டி கிளம்ப போது சீக்கிரம். நான் ஒன்னும் அவசரம் இல்லனே. நம்ம ட்ரெயின் நம்ம மாஸ்டர். என் அண்ணன் ஏறினா தானே குடி ஆட்ட சொல்லுவேன். ஏய் ஏய், உன் இஷ்டத்துக்கு நான் கொடி ஆட்டினேன்னா அப்புறம் என் சீட்டை கழிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. என்ன முத்து இதெல்லாம்? ஏதோ உன் தங்கச்சிக்கே கல்யாணம் நடக்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ற. லலிதாவும் என் தங்கச்சி தானே. பத்திரமா போயிட்டு வா. வாணே வாணே வாணே. ஐயா ஒண்ணு மறந்துட்டீங்க. என்னது? கவிதா வாக்கு. சரி சரி, வீடு ஜாக்கிரதை. ரெடி சார். நிறுத்தியா, இந்த வேலையை விட்டு வேற ஏதாவது வேலை பண்ணி. உன்ன இடியா அவர் சொன்னா செஞ்சுருவே நீ. ஜாக்கிரதை. ஏன் நிறுத்திட்ட? திட்டுறாரு சார். டேய் திட்டுறதா போலி போட்டுருவேன். இதே இதே உருவியா? டேய் உனக்கு தான் உருவ தெரியுமா? எனக்கு தெரியாதா? தில்லு இருந்தா நேருக்கு நேர் வாடா. யோ நீனே கக்கூஸ் போற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு போட்டோ எடுக்க தெரியுமா தெரியாதா? அப்போதெல்லாம் சும்மா இருக்க போட்டோ எடுக்காம நீங்களும் பார்த்து சும்மா இருக்கீங்க. எடியா போட்டாவ. ஏய் வெயிட் வெயிட். நான் இல்லப்பா, அங்க அங்க. கோ 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 கோ. டாடி இது மாப்ள, இது ஃபேமிலி போட்டோ. அதுக்கு தான் கூட்டு வந்தேன். கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு? மேல வா. போட பொண்ணுக்கு மட்டும் மாப்பிள்ளை எழுப்பி நிச்சயதார்த்தம்னு ஆடுறா. எது எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப டான் டான் நடந்துட்டு இருக்கு. ஆனா என் பொண்ணுக்கு இதுல ஏதாவது ஒன்னாவது அட டிசார்டர்லயாவது நடக்குமான்னு பார்த்தா இந்த வீட்டுல அதை பத்தி யாரும் கவலைப்படல. அப்புறம் ஏன் நான் இங்க இருக்கணும்? நான் கிளம்புறேன். ஆமா என்ன நீ இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா? தங்கச்சி இங்க வாமா. வரேனே. தங்கச்சி, நேத்து நாம என்ன பேசிக்கிட்டோம்? என்ன பேசிக்கிட்டோம்? இவன் பொண்ணு உன் பையன் கல்யாண விஷயமா என்ன பேசிக்கிட்டோம்? அதான் சரின்னு சொல்லிட்டேனே. அதுல என்ன சந்தேகம்? முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறமா விவரமா பேசிக்கலாம். இதான் நானும் படிக்கிட்டு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் அவசரப்பட்டான். டேய் ஹாய் ஜோக்கர் வந்தாச்சு. டேய் வாடா. இந்தா உட்கார். ஓ நீயா? ரிசப்ஷன் சேர் நினைச்சேன். டேய் டேய் டைம் என்னடா ஆச்சு இப்போ? டைம் 8. ஐயோ இந்தாடா அப்படி. வாங்க. வாங்க. மம்மி டாடி அங்கிள் ஆண்டி. அறிவு ஏன் அவ்வளோ அழ வைக்கிற? எல்லாம் ஒரு தமாஷுக்கு தான். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஏன்? ஆமா, கள்ளி கல்யாணம் முடிஞ்சா அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருவோம்ல. என்னடா என்னை விட்டு போறோமேன்னு ஃபீல் பண்றியா? ஆமா. சந்தோஷ், இங்க எதுக்கு வந்த? இங்க உனக்கு எந்த வேலையும் இல்ல. போ போ போ. ஏய் எப்படி வேர்த்திருக்கு? என்னாச்சு? நாளைக்கு லண்டன் கிளம்பி போறேன். ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஜென்ரலா ஃபாரின்ல இருந்து வர இந்தியன் பசங்க அங்க ஃப்ரீ லைஃப்க்கு பழக்கப்பட்டு இங்க ஃப்ரீ கவுட்டா பொண்ணுங்க கிட்ட பேசி மயக்கி XYZ முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவாங்க. நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனா அது உண்மை இல்லை கவி. நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. நான் நாளைக்கு
லண்டன் போய் நம்மளை பத்தி அப்பா கிட்ட சொல்றேன். அவரோட வந்து உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். எங்க போற? என் பின்னால சுத்தமா போய் வெளியே போற. அவசரப்படாதம்மா, அவசரப்படாதம்மா, நான் சொல்றது கேளுமா. சந்தோஷ் வேணும். ஆண்டி. என்ன பண்ணலாண்ணே? இந்த லோ கிளாஸ் பார்ட்டில இப்படித்தாம்மா, முதல்ல அவங்க உள்ளே விட்டுற கூடாது. ஏன்னா பெரிய இடத்து கல்யாணத்துக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. பணக்கார பையனா பார்த்து பழகி கவுத்து அவங்க வலையிலேயே விழுக வச்சிருவாங்க. இந்த பாருமா, நாம மட்டும் இப்ப சரியான முடிவு எடுக்கல, நம்ம சந்தோஷம் நமக்கு இல்ல. பொண்ணு குத்திடுவேன். சந்தோஷ், டேய் சந்தோஷ், அம்மா கூப்பிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தி. ஏய், எஸ் மாம். என்ன மாம்? சந்தோஷ், நீ அர்ஜென்ட்டா நகைக்கடை வரலும் போயிட்டு வரணும். இப்போவா? எதுக்கு? அத்தை முறைக்கு வளையல் போடணும், மறந்துட்டேன். நீ போய் வாங்கிட்டு வா. எனக்கு என்னமா தெரியும் வளையல பத்தி? உனக்கு தெரியலனா கூட வேணா இவனை கூட்டிட்டு போ. வாடா, முகூர்த்த நேரம் வரத்துக்குள்ள போயிட்டு வந்துடலாம். லேட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா பார்த்து காஸ்ட்லியானதா வாங்கிட்டு வா. வாடா. ஓகே. நீங்களா ஆண்டி? டீ சாப்பிடுறீங்களா? ம். உனக்கு என்ன வயசு ஆகுது? 20. இந்த வயசுல எல்லா விதியும் கத்து வச்சிருக்கியே. எல்லாரும் கொஞ்சம் வெளியில உங்க வீட்ல யார் யார் இருக்கீங்க? நான் எங்க அண்ணன் 2 பேர் தான் ஆண்டி. ஓஹோ, உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? விவசாயம். விவசாயமா? எங்க வீட்ல ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கு. பால் வியாபாரம் கூட செய்றோம். உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு வந்தியா? ஆமா ஆண்டி, எங்க அண்ணன் கிட்ட சொல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன். அப்போ உன் அண்ணன் சொல்லி தான் என் பையனை மைக்கினியா? பேசுடி. அவ எப்படிமா பேசுவா? அவ என்ன திட்டம் போட்டாலும் அதெல்லாம் தான் நீ புட்டு புட்டு வைக்கிறியே, அதான் இப்படி ஆடி பண்ணிக்கிறா. அக்கா, உன் ஃப்ரெண்ட் அங்க ஆண்டி திட்டிட்டு இருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. கல்யாணத்துக்கு வந்து வீட்டு வேலையில இழுத்து போட்டு செய்யறது பார்த்தா எதை இழுத்து போட்டு இருக்காது இப்பதான் தெரியுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிறா பாரு. எல்லாம் நடிப்புமா. என்னாச்சு? எதுக்காக இப்படி திட்டுறீங்க? திட்டம் வேணுமா உனக்கு சொல்றேன். நாங்கெல்லாம் உன் கல்யாண வேலை பார்த்து இருக்கோம். ஆனா இவ சந்தோஷம் மடக்கறதுலயே குறியா இருக்கா. அங்கிள், உங்க வாய்ப்பு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சந்தோஷ் தான் இவள முதல்ல விரும்பினா. அவ போட்ட கணக்கே அதுதானே. அங்கிள் ப்ளீஸ், நீங்க இது பெரியவங்க விஷயம். முதல்ல உள்ள போ. டாடி, எது வேணாலும் இருக்கட்டும். சந்தோஷ் வந்த அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம். பேசாத சொல்றேன். ஏய், உனக்கு கொஞ்சமாவது வெட்கமான இருந்தா வெளியில போ. போடி. ஏய், சொல்றாங்களே போ. போய் வேற பார்ட்டி தேடி போடி. கவி, லல்லி வாங்க. கவிதா, அப்படி என்ன படி? ஏன் அழுற? டேய் கருப்பையா, அண்ணே நான் சொல்லல கொஞ்ச நாள் பார்க்காததுக்கு எழுதுறாப்பா. என்னம்மா இது? அதான் அண்ணன் வந்துட்டேன்ல, குழந்தை மாதிரி அழக்கூடாது. பார், அழாத. கல்யாண பொண்ணு நல்லா இருக்கியாமா? இந்த பார், உனக்காக கூரைப்படம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புடவையை கட்டிட்டு தான் நீ மணமேடைக்கே போகணும். இந்தம்மா வாங்கிக்கம்மா. பாத்தியாமா? ஐயா வணக்கங்க. நீங்க தானே லலிதா அப்பா? உங்களை நான் சின்ன பிள்ளையில பார்த்த ஞாபகம் இருக்குங்க. உங்களுக்காக பட்டு வேட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க ஊர்ல நினைச்சது. என்ன இது? என்னாச்சு? அடடா, நடிப்புல அண்ணன் தங்கச்சி சாப்பிடுவான் போல் இருக்க. ஏயா, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்ட என்னையா பண்ணணும்? வந்ததா லட்சணை போட்டமா சோத்த தின்னுமான்னு போயிடுறோம். அதை விட்டுட்டு வசதியான பையனா பார்த்து வளர்க்கறதுக்கு திட்டம் போடுறது, இது என்னையா பொழப்பு? ஐயா என்ன போதியா? அப்பா இவர் நடிச்சது போதும்.
போமா, நல்ல பணக்கார கல்யாணம். வசதியான ஒரு பையனா பார்த்து கொக்கி போட்டு எடுத்துட்டு வான்னு நீ சொல்லி கொடுக்காமையா உன் தங்கச்சி இந்த மானங்கட்ட என் தங்கச்சியை பத்தி ஏதாவது சொன்ன அடிச்சு கொன்னுடுவேன். கொல்லுவியா? கொல்லுவ. அந்த அயோக்கியத்தனத்தை பார்த்துனியே செருப்பால் அடிச்சு வெளியே ஓடின்னு அனுப்பிச்சிருந்தோம்னா நீ கொல்லுவ. தப்பா உங்க மேல வச்சுட்டு யார்கிட்ட உன் கோவத்தை காமிக்கிற? கேவலம் ஆடு மாடு வளர்த்து அது போடுற சாணி எடுத்து வரட்டி தட்டுற நீ என் வீட்டு தோட்ட வேலைக்கு கூட தகுதி இல்லாத ஆஃப்டர் ஆல் விவசாயி உன்னோட தங்கச்சிக்கு என் பையனை கேக்குதா? போயா இங்க இருந்து. சொல்றாங்கல்ல போயா. போங்கறாங்களே. வாங்க போலாம். அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. நீ என் தங்கச்சிமா. உன் கல்யாணம் நின்னுடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தலை குனிஞ்சு வெளியே இல்லன்னா ஒவ்வொருத்தனையும். வாமா போலாம். ஆனங்கட்ட வயலு. பண்ண எப்படிமா? வாங்க. டைம் ஆச்சு. ஊருக்கு போனது ஃபோன் பண்ணுமா. சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டு வரேம்மா. போயிட்டு சீக்கிரம் வாமா. டேய் சந்தோஷ், உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. போறதுக்கு முன்னாடி உன்னை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை நம்பு. வேற யார் பேச்சும் நம்பாத. கவிதா உன்னை விட்டுட்டு போயிட்டு தான் நினைக்கிறியா? நிச்சயமா இல்லை. உனக்காக அவ மனசையே இங்க விட்டுட்டு தான் போயிருக்கா. அவ ரூம்ல போய் பாரு. லலி, டைம் ஆச்சு வாமா. சின்ன வயசுல எங்க அண்ணன் எனக்காக செஞ்சு கொடுத்தது இதுதான் எனக்கு உயிர். இது பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. சந்தோஷ், சந்தோஷ், இங்க என்னப்பா பண்ற? எல்லாரும் கீழே இருக்காங்க, வா போலாம். நீ போம்மா, நான் வரேன். சந்தோஷ், நாளை காலையில் லண்டன் போனோம். ஞாபகம் இருக்குல்ல? நான் மறக்கலாமா? எல்லாம் பிரமாதமா நடந்தது. அந்த மாட்டுக்காரன் தங்கச்சி பண்ண நியூசன்ஸ் தவிர. ஏய், ஏர்போர்ட்ல வந்து ஏன்னா மாடு மேய்க்கிறவனை பத்தி பேசிட்டீங்க. அங்க பாரு, லண்டன் ரோமியோவோ நான் பார்த்த ஜூலியட்டும் எப்படி ஜோடி பொருத்தம். என்ன இது? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? சந்தோஷ் ஜூஸ். ஏய் போடா, பேசிட்டு இருக்கோம்ல. வழி விடு. எதுக்கு டார்லிங் இவ்வளவு ஃபீல் பண்ற? இன்னும் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அவ இப்படி வந்து அப்படி போயிட்டா. ஜஸ்ட் பாசிங் கிளவுட். உனக்கு துணையா நான் இருக்கேன்ல. அப்படின்னா எனக்காக வெயிட் பண்ணுங்க. பண்றேன் டியர். நான் வெயிட் பண்ணலனா வேற யார் வெயிட் பண்ணுவா? எத்தனை நாள்? எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். 1 வருஷம்? ஓ ஷூர். 5 வருஷம்? 10 வருஷம்? உன்னால முடியாது. ஆனா கவி வெயிட் பண்ணுவா. 5 வருஷம் 10 வருஷம் இல்ல, 100 வருஷம் ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணுவா, என்னையே நினைச்சுக்கிட்டு. பாசிங் கிளவுட் கவி இல்ல, நீ. ஆத்தாடி திரும்பி வர மாட்டாண்டி, எனக்கு ஒரு
சான்ஸ் தான் கிடைக்குமா? இது வருமா சந்தோஷ் ஒரு விளையாட்டுக்குள்ள அவன் ஏதோ சொல்லிட்டானுங்கிறதுக்காக நீ எதுக்கு அப்செட் ஆனுங்கிற? அவங்க வீட்டுல எல்லாமே அவங்க அம்மா தான். அவங்களே நீ தான் அவங்க வீட்டு மருமகன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? இது பாரு, சந்தோஷுக்கும் உனக்கு கல்யாணங்கிறது கன்ஃபார்ம். சரி ரைட்டே, சரிம்மா. கவிதாமா, நடந்தது எல்லாத்தையுமே கருப்பியா சொல்லுச்சுமா. இந்த பணக்காரங்களே இப்படிதான், தப்பா அவங்க பண்ணிட்டு பழைய மத்தவங்க மேல போட்டுருவாங்க. என்னால அண்ணனுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. ஆனா அண்ணன் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. உங்க சந்தோஷம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க எப்படிமா உங்களை கேட்டு சங்கடப்படுத்துவாங்க? நான் ஒண்ணு சொல்றேன், கேளுங்க. அங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. முடியாது வள்ளி, சந்தோஷம் மறக்கிறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னது, சந்தோஷம் கூட வரலையா? வந்தாங்க, துபாய் வரல, என்னோட வந்தான். லண்டன் ஃபிளைட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது என்னோட ஏறல. ஏறலையா? வேற எங்க போனா? லவ்வுக்காக எங்கேயோ போய் தொலைச்சிட்டான். லவ்? லவ்வுக்காகவா?